நீங்க பாக்குற இந்த வீடியோ யூஎஸ்ல கேர்சன் சிட்டில இருக்கக்கூடிய ஒரு நைட் விஷன் கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஒரு சமயத்துல ஒரு ஷேடோவா இல்லனா ஒரு உயிரினமாட்டு தெரியல. ஏன்னா அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பதுங்கி வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்துல இது நைட் விஷன் கேமரால ரெக்கார்ட் செய்யப்பட்டதுனால இது என்னங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. ஆனா இந்த ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு நபர் ஒரு மனிதனுங்கிறது நல்லாவே தெரியுது. கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாவும் இருந்திருந்தா அது பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஓரளவு மட்டுமே நல்லா தெரியக்கூடிய இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. தனக்கு பின்னாடி எப்படி ஒண்ணு மூவ் ஆனது தெரியாமலே அந்த நபர் பாத்தீங்கன்னா தான் பாட்டுக்கு தான் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இது கூடவே வித்தியாசமா இருக்கக்கூடிய அதை பாத்தீங்கன்னா இவர் நேராவே பார்த்தாரா என்னன்னு தெரியல. ஏன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுட்டேஜை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க பாக்குற இந்த வீடியோ மச்சு பிச்சு மவுண்டனுக்கு விசிட் பண்ண வந்த ஒரு சில டூரிஸ்ட்னால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை நார்மலா பாக்குறப்ப இதுல என்னதான் ரெக்கார்ட் செய்யப்பட்டதுங்கிறது கிளியரா தெரியல. ஆனா இந்த வீடியோவை கொஞ்சம் உற்று நோக்கி ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா இதுல மூவ் ஆயிட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. அதுலயும் மெல்லிசா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல பறந்துகிட்டே போற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்தா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா தான் இருக்கணுங்கிறத சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏலியன் இன்வென்ஷனா இருக்கலாம்ங்கறதையும் சொல்லிருக்காங்க. இது கூடவே இது பூமியை கண்காணிக்கிறதுக்காக ரகசியமா இந்த ஒரு இடத்துல சுற்றி தெரிந்திருக்கலாம்ங்கறதையும் சொல்ல செஞ்சிருக்காங்க. இதே போலவே இந்த வீடியோ பார்த்த பல பேர் பலவிதமா சொல்லிட்டு வந்தாலும் இந்த வீடியோ பத்தின உண்மை தன்மை இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியல. 2022 பிப்ரவரி மாதம் மெக்சிகோ நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டே வந்திருக்கு. அதே சமயத்துல வித்தியாசமா இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் பயங்கரமா குறைக்க செஞ்சிருக்கு. பொதுவா இந்த உலகத்துல வித்தியாசமா இருக்கக்கூடிய பலது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தாலும் ஆனா வித்தியாசமா இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறது தான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திருக்கு. ஏன்னா அந்த இடத்துல குறிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஸ்ட்ரீட் டாக் தான். ஆனா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த நாய்கள் கிட்ட கூட போகவே இல்லை. தூரமா நின்னுக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நாயுமே பயங்கரமா குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இது என்னங்கிறது தெரியலையோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியாம இன்டர்நெட் ஃபுல்லா பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்திருக்கு. இது கூடவே இந்த வீடியோ பார்த்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏலியன் டெக்னாலஜி தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ல லாகோடியா ஏர்போர்ட்ல டேக் ஆஃப் ஆன ஒரு ஃபிளைட்ல இருந்த பேசஞ்சர்னால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பேசஞ்சர் பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா ஃபிளைட்டோட விண்டோ வழியில வெளியில பார்த்துருக்காங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபிளைட்டுக்கு பக்கத்துல பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று பறந்து போகிறதா பார்த்துருக்காங்க. உடனே அது பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்ததுனாலையும் அப்போதைக்கு இது என்னன்னே தெரியாம குழப்பத்தோட தான் இந்த வீடியோவை எடுக்க செஞ்சிருக்காங்க. ஏன்னா ரொம்பவே பொறுமையா ஃபிளைட்டோட வேகத்துக்கு ஈக்குவலா அதே சமயத்துல அது பாத்தீங்கன்னா வானத்துல பறக்க செஞ்சிருக்கு. இதை பத்தி குறிப்பிட்டு சொன்னா ஃபிளைட்டோட வேகத்துக்கு அதிகமா பாத்தீங்கன்னா பறக்க செஞ்சதாவும் இந்த பேசஞ்சர் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த வீடியோல ரெக்கார்ட் செய்யப்பட்டது என்னங்கிறது நமக்கு தெரியலையோ அதே மாதிரி தான் இந்த பேசஞ்சருக்கும் தெரியாம தான் இந்த ஒரு வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க இது கண்டிப்பா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா தான் இருக்கணும்னு சொல்லி சந்தேகப்பட்டு தான் எடுக்க செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா இருக்கலாமாங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. உடனே அதை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணி தன்னுடைய சந்தேகத்தை எல்லார்கிட்டயுமே கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அப்படி அப்லோட் செய்யப்பட்ட இந்த வீடியோ தான் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்திருக்கு. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிட்டில ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மிதந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த வீடியோ பாக்குறதுக்கு இதுல என்னதான் ரெக்கார்ட் செய்யப்பட்டதுங்கிறது கிளியரா தெரியல. ஆனா இது பாத்தீங்கன்னா மனிதனோட உருவத்துல தான் இருக்க செஞ்சிருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்துல வசிக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களுமா தகவல் கிடைச்சு வந்த ரெஸ்கியூ டீம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க சூசைட் பண்ண தான் ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க மிதந்துகிட்டு நின்று இருக்காங்க. இதை பாக்குறதுக்கு அப்படியே ஸ்பேஸ்ல யாரோ ஒருத்தவங்க ஜீரோ கிராவிட்டில மிதக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ நார்மலா பாக்குறப்ப இதுல என்னதான் ரெக்கார்ட்ஸ் பட்டதுங்கிறது கிளியரா தெரியல. ஆனா இதுல ரெக்கார்ட்ஸ் பட்ட காட்சியை வச்சு பாக்குறப்ப இது மனிதனோட சக்திக்கு அப்பாற்பட்டதுங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அதே சமயத்துல இது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்கியூ டீம் மூலமா தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்களால ரொம்பவே ஜூம் பண்ணப்பட்டு தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா ஈவினிங் டைம்ல ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரூம் லைட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கு. அதே சமயத்துல அந்த ரூம்ல லைட் ஆஃப் ஆகுறப்பலாம் ஏதோ ஒரு உருவம் அந்த ஒரு இடத்துல பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆயிருக்கு. இதை பார்த்து பயங்கர சந்தேகம் அடைஞ்ச யாரோ ஒருத்தங்களால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு.
ஏன்னா இந்த வீடியோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே ரெக்கார்ட் செய்யப்படல. ஆனா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கிறப்ப தான் இந்த ஒரு உருவம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சன்லைட் ஓரளவு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா இதற்கு மத்தியில இப்படி ஒரு உருவம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல மூவ் ஆனது கண்டிப்பா ஒரு மனிதனா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா இது மனிதனா இருந்திருந்தா அந்த லைட் வெளிச்சத்தை பாத்தீங்கன்னா அவங்க நல்லாவே தெரிஞ்சிருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப இதுல ரெக்கார்ட் செய்யப்பட்டது கண்டிப்பா மனிதனா இருக்கிறதுக்கு சான்சஸும் கிடையாது. ஏரியா 51ல ஏலியன்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்றதா பல வீடியோக்கள் ஒவ்வொரு நாளுமே இன்டர்நெட்ல பயங்கர விரல போய்கிட்டு இருக்கு. அதற்கு சாதகமா ஏரியா 51க்கு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா இருக்கட்டும் இல்லனா ஏலியன் வீடியோஸா இருக்கட்டும் அதிகமாவே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இதனாலவே ஏலியன்ஸ்க்கும் ஏரியா 51க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேள்வி ஸ்ட்ராங்கா எழுந்திருக்கு. இதே போலவே ஏரியா 51க்கு பக்கத்துல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த ஒரு வீடியோவை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா வானத்துல பட்ட பகலியே பயங்கர பிரைட்டா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒளி பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து கீழே இறங்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இது கூடவே வித்தியாசமா இருக்கக்கூடிய அந்த ஒளிகள்லாம் பாத்தீங்கன்னா மேலையும் போக செய்து அதே சமயத்துல கீழையும் வர செஞ்சிருக்கு. அந்த ஏரியா 51க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ரெக்கார்ட் செஞ்சிருக்காங்க. இந்த காட்சியை நேர்ல பார்த்த அதே சமயத்துல இந்த வீடியோ எடுத்த அந்த நபர் என்ன சொல்றாருன்னா ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து அட்டாக் பண்ணதா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த வீடியோ பார்த்த நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏலியன்ஸோட சிக்னலா இருக்கலாம்ங்கிறதையும் சொல்ல செஞ்சிருக்காங்க. பொதுவாகவே கேமராக்கள்லையும் மனிதரோட கண்களையும் சிக்காதது அதே சமயத்தில் கூகுள் மேப்ல எக்கச்சக்கமான சில மர்மமான விஷயங்கள் சிக்க செஞ்சிருக்கு. இதே போலதான் கூகுள் மேப்ல ஏதோ ஒரு லொகேஷனை பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வியூவில் வச்சு பார்க்குறப்ப அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி சில காட்சிகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த இடத்த சேட்டலைட் வியூ மூலமா பார்க்குறப்ப அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல கண்டினியூஸாக எழுத செஞ்சிருக்காங்க. அதுலயும் ஒரு சின்ன இடம் கூட விடாம ரொம்பவே பெருசாமோ அந்த ஒரு வேர்டு இருக்கு செஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு இடத்துலலாம் என்னதான் நடந்திருக்குங்கிறது தெரியல. அதே சமயத்தில் ஹெல்ப்ங்கிற எதற்காக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணுங்கிற கேள்வியும் ஸ்ட்ராங்கா எழுந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சீக்ரெட் இன்வென்ஷன் நடந்திருக்கலாங்கிறதையும் ஒரு சில பேர் அந்த ஒரு இடத்துல சிக்கி தவிச்சிருக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா உதவி கேட்டு இந்த ஒரு இடத்துல ஹெல்ப்ங்கிற வேர்டை எழுதிருக்கலாங்கிறதையும் சொல்ல செஞ்சிருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் இந்த வீடியோ பத்தின உண்மை தன்மை இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த உலகத்துல வானத்துல ரெக்கார்ட் செய்யப்பட்ட எத்தனையோ இயற்கையான சம்பவங்களை நீங்க நேராவே பார்த்திருப்பீங்க. அதே சமயத்துல வானத்துல ரெக்கார்ட் செய்யப்பட்ட அந்த இயற்கை நிகழ்வுலாம் பார்க்கிறதுக்கு டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இயற்கை காரணத்தினால நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க பாக்குற இந்த வீடியோக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமாங்கிறத ஒரு குணை நீங்களே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா வானத்துல வட்ட வடிவுல தட்டு மாதிரி இருக்கக்கூடிய சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இதை பத்தி குறிப்பிட்டு சொல்லலாம் வானத்துல தட்டு வடிவுல இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இதை பார்க்கறதுக்கு அப்படியே எக்ஸாக்டா மேகத்தோட உருவத்துல இருக்கக்கூடிய ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி தான் இது தெரிய செய்யுது. இதற்கு காரணம் பெரிதளவுல அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மேகங்களோட கூட்டமே இருக்கிற மாதிரி தெரியல. இப்படி இருக்கிறப்ப எப்படிதான் அந்த ஒரு இடத்துல வட்ட வடிவுல அதுலயும் மேக கூட்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்ததுங்கிற கேள்வி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா எழுந்திருக்கு. அதே சமயத்துல இது கண்டிப்பா இயற்கை சம்பவமா இருக்காதுங்கிறதையும் நிறைய பேர் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்த சயின்டிஸ்டுக்கே இது என்னன்னே தெரியாம பயங்கர குழப்பத்தோட இருக்க செஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 1, 2025 வருஷம் தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அடையாளம் தெரியாத ஏதோ ஒரு லொகேஷன்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வானத்துல ஒரு மூன் இல்ல 2 மூன் தெரிய செஞ்சிருக்கு. இத பாக்குறதுக்கு அப்படியே எக்ஸாக்ட்டா வானத்துல ஒரு மூன் இருக்கே அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்க செஞ்சிருக்கு. அதே சமயத்துல இத பாக்குறதுக்கு குட்டி மூன் மாதிரி இருந்திருக்கு. பொதுவாவே நிலாலாம் சூரியனோட வெளிச்சத்துல தான் பிரதிபலிக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா நிலா மாதிரியே குட்டியா இருக்கக்கூடியது இதுதான் என்னங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா இந்த வீடியோ பார்த்த ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம எர்த்துக்கு ஒரு மூன் இருக்கே அதே மாதிரி வேற ஒரு பிளானட்டுக்கு இருக்கக்கூடிய இது மூணா இருக்கலாங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்த ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பாவும் இருக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மூன் மாதிரி இருக்கக்கூடியது இது கண்டிப்பா ஸ்டாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா வேற ஒரு பிளானட்டுக்கு இருக்கக்கூடிய மூணா இது இருக்கலாங்கிறது நல்லாவே தெரியுது.